Today we are going to learn about prayer, on how Jesus taught his disciples to pray. இன்றும் நாம் இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு எப்படி ஜெபிக்க வேண்டும் என்பதை கற்றுக் கொடுத்தார் என்பதை நாம் இன்று கற்றுக்கொள்ள போகிறோம். I know that you are praying as a disciple of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவினுடைய சீஷர்களாக நீங்களும் தினமும் ஜெபிக்கிறீர்கள் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். But I'm sure that this preaching is going to help us understand about prayer and pray more effectively like Jesus prayed. இன்று நாம் கற்றுக்கொள்ள போகிற இந்த பாடம் இன்னும் அதிகமாக நாம் ஜெபிக்கிறதுல இன்னும் விசேஷமாக ஜெபிக்கிறதை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம் என்பதை நாம் உணர்ந்திருக்கிறோம். Open your Bibles with me to Matthew chapter 6 verse 5 through 8. என்னோடு கூட வேதத்தை திறந்து மத்தேயு 6வது அதிகாரத்தை நாம் திறந்து கொள்வோம். மத்தேயு 6 வசனம் 5 அன்றியும் நீ ஜெபம் பண்ணும்போது மாயக்காரரை போல இருக்க வேண்டாம். மனுஷர் காணும்படியாக அவர்கள் ஜெப ஆலயங்களில் வீதிகளிலும் சந்திகளிலும் நின்று ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலனளிப்பார். அன்றியும் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அளப்பாதேயுங்கள். அவர்கள் மிக அதிக வசனிப்பினால் தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். அவர்களைப் போல நீங்கள் செய்யாதிருங்கள். உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். Jesus is not prohibiting public prayer over here when he says that go into the secret and pray. பொது இடங்களில் ஜெபிக்கிறத தடை செய்கிறது குறித்து இயேசு கிறிஸ்து இங்க பேசவே இல்லை. Because later when Jesus talks about prayer and teaches about prayer, he starts with our Father in heaven. It is a community prayer. So what Jesus is talking is about prayer that is to show other people. பொது இடங்களில் ஜெபிக்கிறதை குறித்து ஆண்டவர் தடை செய்யவில்லை. ஏன்னா பிற்பாடு இயேசு கிறிஸ்து எங்கள் பரமபிதாவே அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டான எல்லாரும் சேர்ந்து கூட்டாக ஜெபிக்கக்கூடிய ஒரு ஜெபத்தை பற்றி தான் சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து இங்க நமக்கு கற்றுக் கொடுக்கிறது எல்லாருக்கும் தெரிகிறபடியாக ஜெபிக்கிற விஷயத்தை குறித்து தான் பேச விரும்புகிறார். The issue is why we pray and to whom we pray. இங்க கேள்வி என்னவென்றால் நாம் யாரிடத்துல ஜெபிக்கிறோம், என்ன ஜெபிக்கிறோம் என்பதுதான். The Jews had regular times of prayer and the Pharisees would be in prominent places during those times so that they will start praying in the public places for a display for others to be seen. யூதர்கள் தொடர்ச்சியாக ஜெபிக்கிற வேளைகள் இருக்கிறது. இந்த பரிசேயர்கள் எப்பொழுதுமே கூட்டம் பரபரப்பாக இருக்கிற இடங்களில் நின்று மற்றவர்கள் தெரியும்படியாக ஜெபிக்கிறார்கள். We cannot be hypocritical with our prayers. நம்முடைய ஜெபங்களிலே நாம் மாய்மாலமாக இருக்க முடியாது. Hypocritical here means meaningless words or repeated again and again or prayer to impress other people. மாய்மாலம் என்று இங்க நம்ம குறிக்கிறது தேவையில்லாத வார்த்தைகளை திரும்ப திரும்ப அலப்பிக் கொண்டிருக்கிறதை குறித்து நம்ம பார்க்கிறோம். The issue is not repeating the same petition. ஒரே ஜெபத்தை திரும்ப திரும்ப நாம் கேட்பதை பற்றி இல்ல. Because we can find the persistent widow coming and pleading her case before the judge again and again. ஏனென்றால் சோர்ந்து போகாமல் ஜெபிப்பதை குறித்து இயேசு கிறிஸ்து அந்த விதவை குறித்து அந்த நியாயாதிபதியிடத்தில் போய் தொடர்ந்து ஜெபிக்கிறதை குறித்து நாம் பார்த்துருக்கிறோம். The problem is if the prayer becomes meaningless chants and just words repeated, same words are repeated day after day after day, that prayer is just becoming a hypocritical prayer and a meaningless prayer. பிரச்சனை என்னன்னா ஒரே ஜெபத்தை நாம் திரும்ப பண்ணுவதல்ல, ஒரே வார்த்தைகளை திரும்ப 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 நம்ம பேசுகிறது தான் அந்த ஜெபத்தினுடைய ஒரு ஆழத்தையும் ஆற்றலையும் அது குறைக்கிறதாக ஒன்றாக இருக்கிறது. Prayer is simple authentic prayer that is speaking to God who is listening. ஜெபம் என்பது ரொம்ப எளிமையான நம் ஜெபத்தை கேட்கக்கூடிய கர்த்தரிடத்துல உண்மையாய் பேசுகிறது தான் ஜெபம். Vain repetitions destroy the power of words. வீணாக வார்த்தைகளை அளப்புவது நம் ஜெபிக்கிற ஜெபத்தையும் ஆராதனையையும் அது மட்டுப்படுத்துகிற ஒரு காரியமாக இருக்கிறது. I've seen people taking a book and repeating the prayer every day and that becomes a vain repetition. நான் பார்த்திருக்கிறேன் அநேகர் ஒரு சில புத்தகங்களை எடுத்து அதில் இருக்கிற ஜெபங்களை அவர்கள் அப்படியே திரும்ப திரும்ப படித்துக் கொண்டே இருப்பார்கள். அது ஒரு வீணான ஒரு காரியம். Even when we worship God, if the worship leader keeps singing one stanza or one line again and again and again and again, the line loses its power and it becomes repetitive words, which is not prayer according to Jesus.
நாம் பார்க்கும் பொழுது ஆராதனையில் கூட சில ஆராதனை வீரர்கள் ஒரே வரியை திரும்ப திரும்ப இல்லை ஒரே ஒரு ஸ்டான்ஸாவை திரும்ப 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 அதையே சொல்லி கொண்டிருக்கும் பொழுது அது ஒரு வீணான ஒரு காரியமாக இருக்கும். ஆராதனுடைய ஆற்றல் அதனால் குறைந்து போகிறதை நாம் பார்க்கிறோம். The essence of prayer can be found in David's prayer in Psalm 27 verse 8. ஜெபத்தினுடைய அந்த ஆற்றலை தாவீது நமக்கு சங்கீதம் 27 அதிகாரம் 8வது வசனத்திலே நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே என்று என் இருதயம் உம்மிடத்தில் சொல்லிற்று. So this is a very good prayer. இது ஒரு அருமையான ஜெபம். He's telling Lord, seek his face, your face will I seek, and that is prayer. ஆண்டவரே, என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே என்று என் இருதயம் உம்மிடத்தில் சொல்லிற்று. So the best corrective to hypocritical public prayer is authentic private prayer. பொது இடங்களிலே மாய்மாலமான ஒரு ஜெபத்திற்கு சரியான ஒரு பதிலடி என்னவென்றால் நம்முடைய தனி ஜெபங்களிலே நாம் உண்மையாக ஆண்டவரோடு கூட நெருக்கமாக ஜெபிப்பதுதான். And then Jesus says over here that prayer will be rewarded by God. இயேசு கிறிஸ்து இங்க நமக்கு கற்றுக் கொடுக்கிறார், ஜெபம் என்பது தேவனிடத்திலிருந்து வருகிற பலனாய் இருக்கிறது. There are two kinds of reward that the Bible speaks about. வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது, ஜெபத்தினால நமக்கு 2 விதமான பலன்கள் கிடைக்கிறது. First of all, when you pray, you have communion with God. முதலாவதாக நம்முடைய ஜெபங்களினாலே நாம் தேவனோடு கூட இணைந்து ஒற்றுமையாக இருக்கக்கூடிய அந்த பலன் கிடைக்கிறது. Secondly, when you pray, your prayers are answered. These are two kinds of rewards. இரண்டாவதாக நம்முடைய ஜெபங்களுக்கு தேவன் பதிலளிக்கிறார். இந்த 2 காரியங்களும் ஜெபத்திற்கு வருகிற பலனாக வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. Now with this introduction, let us get into what Jesus taught his disciples on how to pray. இந்த முன்னுரையோடு கூட இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு ஜெபிப்பதை எப்படி கற்றுக் கொடுத்தார் என்று நாம் கற்றுக்கொள்ளலாம். Let's read Matthew chapter 6 verse 9 through 15. மத்தேயு 6 அதிகாரம் 9 15 வசனம் வரையும் நாம் படிக்க கேட்போம். நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்து கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமேன் என்பதே. மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கும் மன்னிப்பார். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களையும் மன்னியாதிருப்பார். This is one of the most familiar words of Jesus in the history of Christianity. எல்லாருக்கும் மிக ரொம்ப தெரிந்த ஒரு வசனமாக கிறிஸ்துவ உலகத்திலே இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்த சில வசனங்கள் தான். These words have great impact. இந்த வசனங்கள் மிக ஆற்றல் உள்ளதாக ஒரு காரியமாக இருக்கிறது. Most of the Christians know this poem by heart and we pray this prayer. அநேக கிறிஸ்தவர்களுக்கு இந்த ஜெபம் மனதில் அப்படியே பதிந்த ஒரு காரியம், பார்க்காமலே கூட இந்த ஜெபத்தை செய்கிறவர்களாக இருக்கிறார்கள். But since this prayer has become so familiar, sometimes we have lost its vitality. இந்த ஜெபம் நம்ம அநேகருக்கு ரொம்ப தெரிந்த வார்த்தைகளாக இருக்கிறதுனால அந்த ஜெபத்தில் இருக்கிற உயிர் சாராம்சம் நம்ம அநேகருக்கு புரியாத ஒரு காரியமாக இருந்தது. Jesus has started a new movement in his ministry. He inaugurated the kingdom of God. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்து ஒரு இயக்கமாகவே ஒரு பணியாகவே இயேசு கிறிஸ்து ஒரு சில விஷயங்களை ஆரம்பித்தார். And now he is giving his disciples his prayers to keep his kingdom movement going. இயேசு கிறிஸ்து இந்த ஜெபத்தை தன்னுடைய சீஷர்களுக்கு கற்றுக் கொடுத்ததற்கான முக்கியமான காரணம் அந்த இயக்கம் முன்னேறி செல்ல வேண்டும் என்பதற்காகவும். I think Jesus fully expected his disciples to memorize this prayer and put this prayer into practice on their day-to-day lives. இந்த ஜெபத்தை தன்னுடைய சீஷர்கள் மனதில் பதிய வைத்துக் கொண்டு தினமும் சொல்ல வேண்டும் என்பதற்கு கூட இயேசு கிறிஸ்துவுடைய ஆவலாக இருந்திருக்கலாம். And Jesus, remember, in his earthly ministry, he went night to pray. He withdrew himself and prayed during different times of his life. So maybe Jesus is giving us his own prayer, how he prayed to the Father, to his disciples on how they should pray to God. வேதத்தில் நாம் அநேக இடங்களில் இயேசு கிறிஸ்து தனிமையில் சென்று ஜெபித்ததையும் முழுவதும் ஜெபித்ததையும் குறித்து நாம் பார்க்கிறோம். ஒருவேளை இயேசு கிறிஸ்து இந்த ஜெபத்தை கூட செய்திருக்கலாம் என்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரணத்தினால நமக்கு இங்கே போடப்பட்டிருக்கிறது. Jesus said, this is then how you should pray. இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீ ஜெபிக்க வேண்டிய விதமாவது. Most of us do not pray like this, isn't it? நாம் அநேகர் இந்த மாதிரி ஜெபிக்கிறது இல்ல. Most of our prayers are, Lord, thank you for this and this and this and that and that and that. நம்ம அநேகருடைய ஜெபங்கள், ஆண்டவரே இதை கொடுத்ததுக்காக நன்றி, அதை கொடுத்ததற்காக நன்றி என்பதாக இருக்கிறது. I'm sorry for this and that. நான் செய்த அந்த தவறுக்காக மன்னியுங்க, இந்த தவறுக்காக மன்னியுங்கள் என்பது. These are my needs, help me, help me, help me.
இதுதான் என்னுடைய தேவைகள், இதற்காக நீங்க உதவி செய்யுங்க, அதற்காக உதவி செய்யுங்க என்பது. In Jesus' name, amen. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஆமென். These are all reactions to what is happening in our life. இது எல்லாம் நம் வாழ்க்கையில நடக்கிற காரியங்களுக்கான எதிர்வினையான ஜெபமாக இருக்கிறது. Our prayers many times become reactions to the blessings or the sins or the need of our life, and that's not what Jesus taught us to pray. நம்முடைய ஜெபங்கள் அநேக வேளைகளிலே நம்முடைய ஆசீர்வாதங்களோ இல்ல பாவ காரியங்களோ இல்ல தேவைகளுக்கான எதிர்வினையான ஒரு ஜெபமாகவே நம்ம ஜெபங்கள் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து நமக்கு அதை கற்றுக் கொடுக்கவில்லை. Jesus is giving his disciples a proactive way of prayer to cultivate a regular habit of prayer. இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கும் நமக்கும் ஒரு செயல்திறனுடைய ஒரு நல்ல ஜெபத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். It's a prayer poem and he wants us to pray like this. இந்த ஜெபத்தையே ஒரு செய்யுளாக இருக்கிறது, இதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து சொல்லிக் கொடுக்கிறார். So let us look at this prayer. இந்த ஜெபத்தை நாம் பார்ப்போமாக. This prayer can be divided into 3 sections. இந்த ஜெபத்தை நாம் 3 பாகங்களாக பிரிக்கலாம். Our Father in heaven, that is section number 1. பரலோகத்தில் இருக்கிற எங்களுடைய பிதாவே, அது முதலாவது பாகம். And then we have a section that is marked by your kingdom come, your will be done, hallowed be your name, and your will be done on earth as it is in heaven. இரண்டாவது பாகத்தை உம்முடைய ராஜ்யம், உம்முடைய சித்தம் என்று உம்முடைய என்பதை குறித்து நம்ம இரண்டாவது பாகத்திலே பார்க்கிறோம். Look at that stress on that word your. உம்முடைய ராஜ்யம், உம்முடைய சித்தம், உம்முடைய என்ற அந்த அழுத்தத்தை நாம் அங்க பார்க்க முடியும். And then the third aspect is community. Us is coming over there. மூன்றாவது ஒரு விஷயம், எங்களுடைய கடனாளிகளுக்கு எங்களுக்கு நீங்க ஆகாரத்தை கொடுங்கள் என்று நாங்கள் என்று அந்த ஒரு ஒற்றுமையை நாம் அங்க பார்க்க முடியும். So 3 sections. 3 பாகங்கள். One is Father in heaven. முதலாவது பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே. And things that concerning God. தேவனை சுற்றி அமைந்திருக்கிற காரியங்கள். And thirdly it is things that is concerning the community of God. மூன்றாவதாக நம்ம இருக்கிற சுற்றுச்சூழல், நம்ம சுற்றி இருக்கிற அந்த சமுதாயம், நம்ம மக்களை குறித்ததாக இருக்கிறது. Basically what is the kingdom ethics? முதலாவதாக தேவ ராஜ்யத்தினுடைய நெறிமுறைகள் என்ன? One day a person came and asked Jesus which is the greatest commandment. ஒரு நாள் இயேசு கிறிஸ்துவின் இடத்துல ஒருத்தர் வந்து இருக்கிறதுலே பெரிய கற்பனை எது என்று கேட்டார். So Jesus said, love your God with all your heart, with all your soul and with all your strength. உன்னுடைய தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு பலத்தோடும் முழு ஆவியோடும் முழு மனதோடு கூட அன்பு கூறுவாயாக. And love your neighbor as yourself. உன்னை போல நீ பிறனையும் நேசிப்பாயா என்பதே. This is a summary of all the law. இதுதான் நமக்கு கிடைத்திருக்க எல்லா கற்பனைகளுடைய கருப்பொருளாக இருக்கு. Love God and love others. தேவன் மேல அன்பு கூறுவாயாக, பிறனிடத்திலும் நீ அன்பு கூறுவாயாக. And in an essence that is captured in this prayer that Jesus taught us. அந்த 2 காரியங்களுமே இந்த ஜெபத்தில் இருப்பதை இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். Amen. It seems that God has given us a prayer that reflect these 2 priorities of loving God and loving the community. அந்த மிகப்பெரிய கற்பனைகளாக இருக்கிற இரண்டுமே இந்த ஜெபத்திலிருந்து ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. So Jesus wants us to pray like this daily. இதை போலதான் நம்முடைய ஜெபங்களும் தினமும் இருக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். Let us look at the first section. முதலாவது பாகத்தை நாம் பார்ப்போம். It is the introduction of the prayer. அதுதான் இந்த ஜெபத்தினுடைய முன்னுரையாக இருக்கிறது. Jesus starts by our Father in heaven. இயேசு கிறிஸ்து ஆரம்பிக்கும் பொழுது பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று ஆரம்பிக்கிறார். As we pray we have to be oriented to our Father in heaven. நாம் ஜெபிக்கும் பொழுது பரலோகத்தில் இருக்கிற நம் பிதாவோடு கூட நம்முடைய நிலைப்பாட்டை ஒருமைப்படுத்திக் கொள்ள வேண்டும். Who are we praying to? நாம் யாரிடத்துல ஜெபிக்கிறோம்? See, in this world when we look around there are many things that have taken the name of God. இந்த உலகத்தில் நாம் பார்க்கும் பொழுது அநேக காரியங்கள் தேவனுடைய நாமத்தை எடுத்துக்கொள்ளுகிறத காரியமாக இருக்கிறது. And Jesus is making things very clear that when you are praying as my disciples, you are praying to my Father in heaven. Jesus is Father in heaven. இயேசு கிறிஸ்து தெளிவாக ஒரு விஷயத்தை நாம் கற்றுக் கொடுக்கிறார். நாம் ஜெபிக்கும் பொழுது பரலோகத்தில் இருக்கிற பிதா, இயேசு கிறிஸ்துவினுடைய பிதாவை நோக்கி தான் நாம் ஜெபிக்கிறோம் என்பதை இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுக்கிறார். Look at the 4 Gospels. You can find occasionally Jesus calling his Father God. நாம் 4 சுவிசேஷங்களிலும் பார்க்கும் பொழுது ரொம்ப சில இடங்களில் தான் இயேசு கிறிஸ்து தேவன் என்று சொல்லுகிறார். அநேக இடங்களில் தேவனை தன்னுடைய பிதா என்றே இயேசு கிறிஸ்து அழைக்கிறார். Jesus almost refers to God as his Father. இயேசு கிறிஸ்து அநேக இடங்களில் தேவனை தன்னுடைய பிதா என்றே அழைக்கிறார். In the Old Testament they never used to call God their Father. பழைய ஏற்பாட்டுகளில் தேவனை பிதா என்று அழைப்பது இல்லை. Yes, God was the father of Israel. ஆம்,
தேவன் இஸ்ரவேலுக்கு தகப்பனாகத்தான் இருந்தார். That concept was there in the Old Testament, but they used to call God as a sovereign God, the creator of heaven and earth, God of Abraham, Isaac and Jacob. But Jesus is coming and giving us a radical teaching that the God that you are praying to is my Father and we are praying to Jesus' Father. ஆம், பழைய ஏற்பாடுகளிலும் கர்த்தர் இஸ்ரவேலுடைய தகப்பனாக ஒரு நல்ல தேவனாக தான் இருந்தார். இருந்த பொழுதிலும் ஜனங்கள் தேவனை சர்வ வல்லமையுள்ள தேவனாகவும் சர்வ அண்ட சுராசங்களையும் படைத்த ஒரு சர்வ வல்லமையுள்ள தேவனாக தான் பார்த்தார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து ஒரு புரட்சிகரமான ஒரு விஷயத்தை நமக்கு கற்றுக் கொடுத்தார். தேவன் என்னுடைய பிதாவாக இருக்கிறார். And Jesus is trying to redefine God for his disciples. And Jesus says, look at what I am doing and I will reveal the Father's heart. And when you pray, you are going to pray to my Father. இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுக்கிறார். நீங்கள் பிதாவின் இடத்துல ஜெபிக்கிறீர்கள். யார் அந்த பிதா? என்னுடைய பரமண்டலங்கள் இருக்கிற பிதாவாக இருக்கிறவர். My Father is a God who is seeking the lost and moving towards people in their sin and brokenness and inviting them to his forgiveness and his peace, inviting them to his feast in the kingdom of God. And this God has come to you in me. So when you pray to God, you are praying to my Father. என்னுடைய தகப்பன் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறவர் தேவன் யார் என்றால், தொலைந்து போனவர்கள், பாவத்தினால பிரிந்து போனவர்களை அழைத்து தன்னோடு கூட இணைத்துக் கொள்ளுகிற ஒரு தேவனாகவும், தன்னுடைய விருந்து சாலைகளில் அவர்களை அழைத்து சந்தோஷமாக தன்னோடு கூட இருக்க ஆசைப்படுகிற அந்த பரம பிதாவையே சிஷ்யர்களுக்கு காட்டிக் கொடுக்க இயேசு கிறிஸ்து விரும்பினார். And this Father has been revealed in Jesus Christ. இந்த பிதாவும் இயேசு கிறிஸ்து மூலமாக நமக்கு வெளிப்பட்டிருக்கிறார். And all of a sudden when we pray to the Father, all the concerns of the Father become clear to us and we become one with the Father in doing his will on earth. நாம் பரமபிதாவே என்று நாம் பிதாவை நோக்கி நாம் ஜெபிக்கும் பொழுது அவருடைய காரியங்கள் எல்லாம் நமக்கு அறிந்து அவரோடு கூட இணைந்து நாம் ஜெபிக்கிற ஒரு விஷயமாக நாம் இங்கே பார்க்க முடியும். So Jesus taught us to start with our Father in heaven. அதனால் இயேசு கிறிஸ்து பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே என்று ஜெபிக்க ஆரம்பிக்க நமக்கு கற்றுக் கொடுத்தார். In the next section Jesus teaches us to pray our petitions orienting to this God as our Father. இரண்டாவதாக நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று இந்த பிதாவினுடைய நாமத்திலே நம்முடைய நிலைப்பாடை இணைத்து நாம் ஜெபிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறார். Hallowed be your name. உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. Your kingdom come. உம்முடைய ராஜ்யம் வருவதாக. Your will be done on earth as it is in heaven. உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக என்பதே. It's about God's name. அது தேவனுடைய நாமம், God's kingdom, தேவனுடைய ராஜ்யம் and God's will. தேவனுடைய சித்தம். So what is hallowed be your name? உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக என்றால் என்ன? The root word for the word hallowed is the word holy, consecrated, purified or sanctified. உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக என்ற ஆங்கில வார்த்தை hallowed. அப்படி என்றால் அது பரிசுத்தமாக்குதல், புனிதப்படுத்துதல், சுத்திகரிக்கப்படுதல், தூயதாக்கப்படுதல் என்ற பல அர்த்தங்கள் உண்டு. This is about the uniqueness of God. இதுதான் தேவ நாமத்தினுடைய தனித்துவமாக இருக்கிறது. Our God is unique. நம்முடைய தேவன் தனித்துவமானவர். One of a kind. அவர் தனிமையான ஒரு சிங்கிள் காட். Set apart. தனியாக அவர் நிலை நிற்கக்கூடிய தேவன். And Father is one of a kind, a unique God. நம்முடைய தேவனாகிய பிதா தனித்துவமான தேவனாக இருக்கிறார். When we are praying God hallowed be your name, what are we telling actually? பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக என்று நாம் சொன்னால் அதற்கு என்ன அர்த்தம்? Does God become more holy when we say like that? நாம் அப்படி சொன்னால் தேவன் இன்னும் அதிகமாக பரிசுத்தமாயிடுவாரா? Now why does God want me to pray to make God's name holy? தேவனுடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக என்று ஜெபிக்க வேண்டும் என்று தேவன் எனக்கு ஏன் கற்றுக் கொடுக்கிறார்? Somehow we must understand that God's name has been defiled by the way the world has designated who God is. சில காரியங்களால இந்த உலகத்திலே தேவனுடைய நாமம் சில இடங்களில் அசுசிப்படக்கூடிய அளவுக்கு சில காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. The people of the world associate God to many things. இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள் தேவனுடைய நாமத்தை சில காரியங்களோட கூட ஒப்பிட்டு செய்கிறார்கள். And this prayer, when the community of the people of God pray, this prayer is giving that unique position to God. We recognizing that our God is not this God. Our God is holy, unique and set apart God, and hallowed be his name. நாம் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுக்கிற இந்த
ஜெபத்தினால நாம் கற்றுக்கொள்ளுகிற விஷயம் என்னவென்றால், நாம் இந்த ஜனங்கள் தேவனுடைய நாம ஏதோ ஒன்று கூட ஒப்பிட்டு பண்றதாக இல்லாமல், என்னுடைய தேவன், பரமண்டலத்தில் இருக்கிற என்னுடைய தேவன், அவர் தனித்துவமானவர், அவர் ஒரு மிகப்பெரிய தேவன் என்பதை நாம் இதன் மூலமாக கற்றுக்கொள்கிறேன். And God's name is going to be hallowed by his kingdom coming on this world. தேவனுடைய நாமம் பரிசுத்தப்படுவது அவருடைய ராஜ்யம் இந்த உலகத்துக்கு வருகிறது மூலமாக. Then Jesus said, your kingdom come and your will be done where? On earth as it is in heaven. இயேசு கிறிஸ்து பிற்பாடு சொல்லுகிறார், உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் செய்வதாக எங்கே? இந்த பூமியிலே என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். Now what is our concept about heaven and earth? பரலோகத்தை குறித்தும் பூமியை குறித்தும் நம்மளுடைய நிலைப்பாடு என்ன? See what Jesus is teaching us. இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறார் என்று பார்க்கலாம். Man thinks that heaven is where God resides and earth is where man is. நாம் மனிதர்களாகிய நாம் என்ன நினைக்கிறோம் என்றால், பரலோகம் என்பது தேவன் தங்குகிற இடமாகவும், பூமி என்பது மனிதர்களாகிய நாம் தங்குகிற இடமாகவும் நாம் நினைக்கிறோம். And a man's concept is somehow we need to attain and reach heaven. மனுஷனுடைய எண்ணம் என்றால் எப்படியாவது நம்ம இந்த பூமியிலிருந்து பரலோகத்தை அடைந்து விட வேண்டும் என்பதுதான். But Jesus taught us, ஆனால் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுப்பது, your kingdom come, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, your will be done on earth as it is in heaven. உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக என்பது. The story of the Bible is this God who is in heaven coming down to earth and creating man and dwelling with him in the Garden of Eden. இந்த வேதத்தினுடைய கதை எங்கிருந்து ஆரம்பிக்கிறது என்றால், பரலோகத்தில் இருக்கிற தேவன் பூமிக்கு வந்து மனுஷனை படைத்து அவனோடு கூட இணைந்து ஒற்றுமையாக இருப்பதை தான் நமக்கு காட்டுகிறது. In the paradise, what a fellowship was there between God and man, where heaven and earth overlapped each other. இந்த பரலோகம் என்பது தேவன் இங்க வருது மனிதனோடு கூட இணைந்து பரலோகமும் பூமியும் ஒற்றுமையாக இருப்பதை குறித்து நாம் இங்க பார்க்க முடிகிறது. And God gave man the choice to build this earth with good and evil according to God's standards or man's standards. தேவன் மனிதருக்கு தங்களுடைய விருப்பங்களுக்கே அவர் அதை விட்டுக் கொடுத்தார். அவருடைய விருப்பங்களுக்கு ஏற்றபடி இந்த மனிதர்களே இந்த உலகத்தை கட்டலாம், தனியாக நின்றும் கட்டலாம், அல்லது தேவனோடு கூட இணைந்தும் இந்த உலகத்தை கட்டலாம். But man decided to build this earth and rule this earth by his own knowledge of good and evil away from God. ஆனால் மனிதன் தெரிந்து கொண்டது தேவனோடு கூட இணைந்திருப்பது அல்ல, தனியாக தேவனை விட்டு பிரிந்து தானாகவே இந்த பூமியை கட்டி தனக்கு தெரிந்த நன்மை தீமையை அதன் மூலமாக செய்ய வேண்டும் என்பதுதான். That made man go away from the presence of God. அதனால மனிதன் தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து பிரிந்து போக வேண்டிய கட்டாயமாகிவிட்டது. But God created this entire universe. ஆனால் தேவன் தான் இந்த அண்ட பிரபஞ்சத்தையும் உருவாக்கிய தேவன். We are created by God. நாம் தேவனால் உருவாக்கப்பட்டவர்கள். We somehow feel that God is distant because of man's sin. நாம் சில நேரங்களிலே மனிதன் பாவம் செய்வதனாலே தேவன் நம்மளோடு இருந்து பிரிந்திருப்பதை போல நாம் தோன்றுகிறது. But God is still working in the universe. God is still active, only that man in his sinful nature cannot go near God. ஆனாலும் தேவன் இந்த உலகத்தில் இன்னும் செயல்பட்டு கொண்டுதான் இருக்கிறார், இந்த பூமியிலும் செயல்பட்டு கொண்டுதான் இருக்கிறார். ஆனால் நம்முடைய பாவங்களினாலே நாம் தேவனிடத்திலிருந்து சில தள்ளி இருப்பது போல தோன்றுகிறது. And when you see the story of the tabernacle and later the temple, it is this God who is coming into this world to bring heaven on earth. தேவனுடைய கூடாரத்த காரியங்களை குறித்து நாம் பார்க்கும் பொழுது தேவன் தன்னுடைய பிரசன்னத்தை இந்த பூமிக்கு கொண்டு வருகிறதை குறித்து நமக்கு பிரத்யட்சமாக பார்க்க முடிகிறது. And then when we come to the life of Jesus Christ, it is the Son of God come with flesh to dwell among man. நாம் இயேசு கிறிஸ்துவை பார்க்கும் பொழுது தேவனுடைய குமாரனாக அவர் மாம்சத்திலே தேவ பிரசன்னத்தை நமக்காக பூமியிலே கொண்டு வருகிறதையும் நாம் பார்க்கிறோம். Man in his own cannot reach God. மனிதன் தன் மூலமாகவே தேவனை அடைய முடியாது. So God takes the initiative through the pages of the Bible to come to man and make his dwelling with man. ஆனால் தேவனே முன்னாக ஒரு ஸ்டெப் எடுக்கிறார். என்னவென்றால் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்து நமக்காக அவர் வந்து இருக்கிறார். Jesus did his work on the cross of Calvary. இயேசு கிறிஸ்து தன்னுடைய வேலையை கல்வாரி சிலுவையிலே அவர் செய்து முடித்தார். He's ascended to God the Father. அவர் பரலோகத்தில் ஏறி தன் பிதாவிடத்தில் இருக்கிறார். But he has given us a promise that he is coming back again. நமக்கு அவர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார், திரும்பவும் வருவேன் என்று. So again when he comes, his rule will be complete and in its fullness he will take over earth and rule from the earth. அவர் திரும்பவும் இரண்டாம் முறை வரும் பொழுது அவர் தன்னுடைய வேலைகளை முழுமையாக முடித்தவராய் இந்த பூமி முழுவதையும் அவர் ஆட்சி செய்கிற தேவனாக திரும்பவும் வருகிறார். So we have the concept of heaven invading earth through Jesus Christ. அதனால பரலோகம் என்பது பூமியை மீட்டு எடுத்துக் கொள்ளுகிற, அது பிடித்துக் கொள்ளுகிற ஒரு காரியமாக இங்க நாம் பார்க்க முடியும். And that should be our prayer. அதுதான் நம்மளுடைய ஜெபமாகவும் இருக்கிறது. Hallowed be your name. உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. Let your name be unique. உம்முடைய நாமம் தனித்துவமானது. And let your kingdom come.
உம்முடைய ராஜ்யம் வருவதாக. Let your will be done on earth as it is in heaven. உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. Has God's kingdom come? தேவனுடைய ராஜ்யம் வந்து விட்டதா? Absolutely. ஆமாம். When Jesus started his ministry, he said, the kingdom of God is at hand. Jesus inaugurated the kingdom of God. இயேசு கிறிஸ்து தன்னுடைய பிரசங்கங்களிலே சொல்லுகிறார், தேவனுடைய ராஜ்யம் இப்பொழுதே வந்து விட்டது, அது உங்கள் மத்தியிலே இருக்கிறது என்று சொல்லுகிறார். But has the kingdom come and fully permeated into every nook and corner of the world and every people of this world and the nature of this world? ஆனால் தேவனுடைய ராஜ்யம் இந்த உலகத்துக்கு, இந்த பூமிக்கு முழுமையாக வந்து எல்லா உலகத்திலேயும் எல்லா காரியங்களையும் முன்னதாக அதை பிடித்து கொண்டதா? Not yet. இன்னும் இல்லை. That's what we need to pray for. அதற்காக தான் நாம் ஜெபிக்க வேண்டும். Has the kingdom of God come in your life? தேவனுடைய ராஜ்யம் உங்களுடைய வாழ்க்கையில வந்திருக்கிறதா? Yes, if you are a disciple of Jesus, if you have received Jesus, the kingdom of God has come in you. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு தேவனுடைய சீஷர்களாக நீங்க இருக்கிறீர்கள் என்றால் தேவனுடைய ராஜ்யம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறது. But has your life been fully transformed, and are you able to allow the Holy Spirit to transform you from evil to good completely? ஆனாலும் உங்களுடைய வாழ்க்கையை பரிசுத்த ஆவியானவரை விற்று கொடுத்து உங்களுடைய வாழ்க்கை முழுமையாக மாற்றம் அடைந்து விட்டதா? We are in the process. நம்ம அந்த செயலிலே இருக்கிறோம். That should be our prayer. அதுதான் நம்முடைய ஜெபமாக இருக்க வேண்டும். And Jesus has promised that he'll come back again and fully restore the kingdom, fully consummate the kingdom in his second coming. இயேசு கிறிஸ்து நமக்கு வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். அவர் திரும்பவும் இரண்டாவது முறையாக இந்த பூமிக்கு வந்து நமக்காக இந்த உலகத்தையே அவர் ஆட்சி செய்கிற தேவனாக வருவார். So our prayer is that, Lord, more and more of kingdom come and take over the earth, and that should be a disciple's prayer. இயேசு கிறிஸ்து சீஷர்களாகிய நாம் ஜெபிக்க வேண்டிய ஜெபமாவது தேவனுடைய ராஜ்யம் வந்து இன்னும் அதிகமாக தேவனுடைய ராஜ்யம் இந்த இடத்துல பரவ வேண்டும், அதிக காரியங்களை அது ஆக்கிரமித்துக் கொள்ள வேண்டும். That's the heartbeat of God, that the kingdom of God should come on earth, and this should be the heartbeat of every believer, that God's rule and kingdom come fully on the earth. தேவனுடைய இதய துடிப்பாக காரியமாக இது இருக்கிறது. இதே போல நம்முடைய இதய துடிப்பாகவும் இது இருக்க வேண்டியும் தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமியிலே வந்து இன்னும் அதிகமான காரியங்களை அது பிடித்துக் கொள்ள வேண்டும் என்பது. So we saw how Jesus taught us in the first two sections on how to pray. இயேசு கிறிஸ்து இந்த முதல் 2 பாகங்களிலே நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்பதை நாம் கற்றுக் கொடுத்துட்டே நாம் பார்க்கிறோம். Address to Jesus as Father. நாம் யாரை நோக்கி ஜெபிக்க வேண்டும்? இயேசு கிறிஸ்துவினுடைய பிதாவினை நோக்கி. Secondly, we are concerned about the things that God is concerned about. இரண்டாவதாக தேவன் எதை பிரியப்படுகிறாரோ அதையும் நாம் பிரியப்பட்டு ஜெபிக்க வேண்டும். His kingdom to come, hallowed be his name, and his will be done on earth. அவருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, அவருடைய ராஜ்யம் வர வேண்டும், அவருடைய சித்தம் இங்கு நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். And come to the third section. This is talking about the community of God. மூன்றாவது பாகத்துக்கு வர வேண்டும். அது நாம் இருக்கிற இந்த சூழ்நிலைகள், நம்முடைய சுற்றி இருக்கிறவர்களை குறித்து, சமுதாயத்தை குறித்து பார்க்கிறோம். Matthew chapter 6 verse 11 to 13. மத்தேயு 6:11-13 வரைக்கும். எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும், எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும், ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமேன் என்பதே. Amen. This involves daily bread, forgiveness and deliverance. இங்கே நாம் 3 காரியத்தை பார்க்கிறோம். முதலாவதாக ஆகாரம், இரண்டாவதாக மன்னிப்பு, மூன்றாவதாக ரட்சிக்கப்படுவது. Jesus said, pray, give us this day our daily bread. இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், ஜெபியுங்கள், எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். Now Jesus is alluding to some story narrative from the Old Testament when he talks about bread. இந்த ஆகாரம் என்பதை நாம் குறித்து இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது பழைய ஏற்பாட்டில் நடந்த ஒரு சில விஷயங்களை குறித்து இயேசு கிறிஸ்து இங்கே ஒப்பீட்டு பண்ணி நம்மள்ட்ட பேசுகிறார். Do you remember who had to depend on daily bread in the Old Testament? உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? யார் தேவனிடத்தில் தங்களுடைய தின ஆகாரத்திற்காக நோக்கி பார்க்க வேண்டிய சூழ்நிலையில் இருந்தார்கள் என்று? That's a story about the manna. அதுதான் மன்னா என்ற காரியம். And this is a story after the Hebrews were delivered from slavery from Egypt. இது எபிரேயர்கள் எகிப்து நாட்டிலிருந்து தங்கள் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாகி வந்த பிறகு நடந்த ஒரு விஷயம். They crossed the Red Sea and they were in the wilderness are going to the promised land. அவர்கள் செங்கடலை கடந்து வனாந்தர வழியாக நடந்து தங்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இடத்தை நோக்கி போய் கொண்டிருந்தார்கள். And that place in the wilderness is called as the in between space out of slavery before the promised land.
அந்த வனாந்தரத்தில் அவர்கள் பயணம் செய்து கொண்டிருந்த அந்த இடம் அது இரண்டிற்கும் நடுநிலையான ஒரு இடம். அதாவது அடிமைத்தனத்திலிருந்து வந்த ஒரு இடமும் அந்த வாக்குத்தத்தத்திற்கு அடைய போகிறதற்கு முன்பாக இருந்த நடுநிலைமையான ஒரு இடம். So in this in between space, they had to daily depend on the Father's generosity for their daily bread. இந்த நடுவுல இருக்கிற இந்த இடங்களில தான் அவர்கள் தன்னுடைய பிதாவை நோக்கி தங்களுடைய ஆகாரத்திற்காக தினமும் நோக்கி பார்க்க வேண்டிய சூழ்நிலையில் இருந்தார்கள். They had to see those basic necessities as a gift from the Father, the manna as a gift from the Father. அவருடைய அனுதின தேவைகள் தேவனிடத்தில் வந்த ஒரு ஈவாக ஒரு பரிசாக தான் அவர்கள் பார்க்க வேண்டியதாக இருந்தது. Now if we are in the disciple of Jesus Christ, நாம் இயேசு கிறிஸ்துவினுடைய சீஷர்களாய் இருக்கும் பொழுது we are already born again. நாம் திரும்பவும் பிறந்தவர்களாய் We இருக்கிறோம். have the kingdom of God in us. தேவனுடைய ராஜ்யம் நமக்குள்ளாக இருக்கிறது. So now we have put our foot in two kingdoms. நாம் இப்பொழுதும் இரண்டு ராஜ்யங்களில நம்முடைய கால்களை வைத்திருக்கிறோம். One is the kingdom of this age, இந்த காலத்தினுடைய ராஜ்யமாக இருக்கிறது. and the kingdom that is about to come, the kingdom of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவினுடைய வரப்போகிற ராஜ்யமாக இருக்கிறது. அதில் இன்னொரு பாதத்தை நாம் We வைத்திருக்கிறோம். are already in that kingdom, நாம் ஒரு ராஜ்யத்தில் இருக்கிறோம். in the kingdom of God, தேவனுடைய ராஜ்யத்தில் நாம் பாதத்தை வைத்திருக்கிறோம். but we are not yet fully in the kingdom of God, because that will happen only when Jesus comes again in the second coming. நாம் முழுமையாக தேவனுடைய ராஜ்யத்திலே இன்னும் பிரவேசிக்கவில்லை. ஏனென்றால் அது இயேசு கிறிஸ்து நமக்காக வந்த பிறகுதான் நாம் முழுமையாக தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளாக பிரவேசிக்க முடியும். So in a sense, we are also in this in between space, already in the kingdom but not yet fully in the kingdom of God. ஒரு விதத்திலே நாம் பார்க்கும் பொழுது நாமும் அந்த எபிரேயர்கள் மாதிரி ஒரு இடத்திலிருந்து வந்து இன்னொரு இடத்திற்கு நாம போகிற அந்த நடுநிலைமையான இடத்துல தான் நாமளும் நிற்கிறோம். So Jesus is asking his disciples to pray that in this time when you are in between these kingdoms, your prayer should be that, Lord, our sustenance every day is because of you. இயேசு கிறிஸ்து இங்கு நமக்கு கற்றுக் கொடுப்பது எபிரேயர்கள் போல தங்களுடைய நம்ம தின தேவைகள் தினமும் நமக்கு தேவையான அத்தியாவசியமான காரியங்களுக்கும் நாம் தேவனை நோக்கி பார்த்து இருக்க வேண்டும். Every of our need is a gift from the Father. நம்முடைய எல்லா தேவைகளும் தேவனிடத்தில் வருகிற ஈவாக நமக்கு இருக்கிறது. And Jesus starts with, give us this day our daily bread. இயேசு கிறிஸ்து இங்க நமக்கு ஆரம்பத்திலே கற்றுக் கொடுக்கிறார், ஆண்டவரே எங்களுடைய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். Maybe some of you who are listening to me, you know that your salary is secure for this month and you have money for the next month's rent and your children's fees, and God has blessed you. Praise God for that. இன்று என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அநேகர் உங்களுடைய தேவைகள் எல்லாம் அநேகமாக சந்திக்கப்பட்டுருச்சு. உங்களுடைய பிள்ளைகளுடைய பள்ளி அந்த ஃபீஸ் எல்லாம் சேர்த்துட்டீங்க, உங்களுடைய மாத வாடகையை நீங்கள் கொடுத்துட்டீங்க, உங்களுக்கு தேவைக்கு அதிகமாகவே கூட இருக்கலாம். But then there are many of you who are listening to me, you do not know where your next bread is coming from. ஆனால் இதை கேட்டுக்கொண்ட வேறு சிலர் உங்களுடைய அடுத்த வேளை உணவு எங்கேருந்து வரும் என்று கூட தெரியாமல் இருக்கலாம். You do not know how you are going to pay your month and house rent, and how are you going to take care of your children's expenses and fees, and you are just waiting on God. சிலர் இன்னும் அடுத்த மாத வாடகை எப்படி கொடுப்பது, உங்களுடைய பிள்ளைகளுடைய பள்ளி அந்த ஃபீஸ் எப்படி கட்டுவதுன்னு என்பது கூட தெரியாத அளவுக்கு குழம்பி கொண்டிருக்கலாம். And remember the audience of Jesus. இயேசு கிறிஸ்து பேசினப்போ யார் கேட்டார்கள் என்பதை நாம் The audience of Jesus also were very poor and a mix of rich and poor. இயேசு கிறிஸ்து பேசும்பொழுது அங்கே இருந்த ஜனங்கள் கூட பணக்காரர்களாகவும் இருந்தார்கள், ஐஸ்வர்யவான்களாகவும் இருந்தார்கள், ஏழை மக்களாக கூட இருந்தார்கள். Jesus was in the northern tip of the Sea of Galilee. This is a region of Galilee, and most of the people are uneducated and very poor who are listening to Jesus. இயேசு கிறிஸ்து கலிலேயாவில் இருக்கிற மேல் பகுதியில் அங்கிருந்து பேசிக்கொண்டிருந்தார். அங்கே இருந்த அநேகர் வசதி வாய்ப்பு இல்லாத ஒரு ஏழை ஜனங்களாகத்தான் இருந்தார்கள். And they were very poor, but they were also people like the tax collector, Matthew the tax collector, who was loaded with money. ஏழை ஜனங்களும் இருந்தார்கள். அதே நேரத்தில் மத்தேயு என்பவர் ஒரு வரி வசூலிப்பவர், அவர் ஒரு ஐஸ்வர்யவானாக இருந்தார். ஸோ ரெண்டு மாதிரியான ஜனங்களும் அங்கே இருந்தார்கள். So Jesus wants to teach his disciples that whether you are rich or you are poor, you need to have such an attitude in the kingdom of God that your daily necessities like your bread is a simple gift of God the Father. இயேசு நமக்கு இன்று கற்றுக் கொடுப்பது, நீங்கள் பணம் அதிகமாக இருந்து உங்கள் தேவைகள் எல்லாம் பூர்த்தி செய்யப்பட்டதாக இருந்தாலும் சரி, தேவைகள் இன்னும் சந்திக்கப்பட வேண்டிய காரியங்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் நம்முடைய அனுதின தேவைகள் எல்லாவற்றும் நமக்கு ஆண்டவர் கொடுத்த ஈவாக பரிசாகத்தான் நாம் அதை பார்க்க வேண்டும். My food is a gift of God. என்னுடைய உணவு தேவன் எனக்கு கொடுத்த ஈவு பரிசு. The provisions are a gift of God. என்னுடைய தேவைகள் எல்லாம் ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஈவு பரிசு. So when you have such an outlook, whether you are rich or poor, with your basic food that you eat, நாம்
ஐஸ்வர்யவான்களாக பணம் படைத்து எல்லாமே எனக்கு இருக்குதுன்னு நினைத்திருந்தாலும் எல்லாமே தேவனுடைய ஈவு என்று நாம் பார்க்கும் பொழுது this changes the way we look at the community around us. நம்முடைய சமுதாயத்தை நாம் பார்க்கிற விதமே அது நம்மளை மாற்றிவிடும். I will know that the food that God has given me is not only for me, I also have to share it with others around me. தேவன் எனக்கு கொடுத்த ஈவு என்று நாம் நினைக்கும் பொழுது அது எனக்கு மாத்திரம் அல்ல, என் சுற்றி இருக்கிறவர்கள் இல்லாதவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்க வேண்டும் என்பதையும் நான் நினைப்பு கூட்டுகிறேன். When we see that everything is a gift, we don't just think about ourselves, we think about others around us. அது ஈவு பரிசு என்று நினைக்கும் பொழுது அது எனக்கு மாத்திரம் அல்ல, என்னை சுற்றி இருக்கிற எல்லாருக்காகவும் பகிர்ந்து கொடுக்க வேண்டும், அவர்களுக்கும் அதை கொடுக்க வேண்டும் என்பதை நான் நினைவு கூறுகிறேன். That's what the disciples are doing in the book of Acts. அதைத்தான் சீஷர்கள் அப்போஸ்தல நடபடிகளிலே பண்ணுகிறதை நாம் பார்க்கிறோம். Everybody is coming and sharing with those in need and coming and giving money and food and possessions, and they are sharing with others because they know that everything that they have received is a gift of God. அப்போஸ்தலர்கள் நாம் பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவினுடைய சீஷர்கள் அவர்களுக்கு வருகிற எல்லா பணங்கள் காரியங்களாக இருந்தாலும் எல்லா விதமான பொருட்களாக இருந்தாலும் அவர் இல்லாதவர்களிடத்திலே பிரித்து கொடுத்து அவருடைய தேவைகளை சந்திக்கத்தக்கதாக அவர்கள் அங்கே செயல்படுகிறதை நாம் அங்கே பார்க்கிறோம். This kind of prayer inspires generosity. இந்த மாதிரியான ஒரு ஜெபம் உதாரத்துவத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. This kind of prayer enables us to recognize that all the basics and over that God has blessed us with is just a gift, and I am to be a blessing to others around me. இந்த ஜெபம் நமக்கு கற்றுக் கொடுப்பது நமக்கு வருகிற எல்லா காரியமும் எல்லா தேவைகள் சந்திக்கப்படுகிற எல்லாத்தையும் நமக்கு ஒரு பரிசாக ஒரு ஈவாக இருக்கிறது, அதன் மூலமாக நான் மற்றவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்பதே. First is daily bread. முதலாவதாக அனுதின ஆகாரம். Secondly, Jesus says, forgive us our debts as we have forgiven our debtors. இரண்டாவதாக எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். Jesus already spoke about the importance of forgiveness in Matthew chapter 5. மன்னிப்பதை குறித்து முன்னதாகவே மத்தேயு 5ஆம் அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார். Now he is again emphasizing the need of forgiving others. திரும்பவும் மன்னிப்பதனுடைய முக்கியத்துவத்தை இங்கு இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுக்கிறார். Now Jesus is telling that if you are a kingdom person, you will be marked with forgiving the offenders who have forgiven you. இயேசு கிறிஸ்து நமக்கு இங்கு கற்றுக் கொடுப்பது நாம் தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாக நாம் இருக்கும் பொழுது அநேகர் நம்மளை கேலி கிண்டல் செய்கிற காரியமாக இருக்கலாம். Jesus' concept about forgiveness is not just forget about what they have said and allow people to come and run over you. That's not the concept. இயேசு கிறிஸ்து நம்ம கற்றுக் கொடுக்கும் போது யார் வேணாலும் நம்மளை வந்து கிண்டல் செய்து செய்யலாம், நம்ம அப்படியே மறந்து விடலாம் என்பதே இல்லை. When Jesus talks about forgiveness, Jesus understands that those who have wronged you needs to be told, and they need to understand, and you also need to understand that you have been wronged. இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுப்பது நமக்கு விரோதமாக தீமை செய்கிறவர்களிடத்துல நீங்கள் செய்கிறது தவறு, அதை என்னை காயப்படுத்துகிறது என்பதை நாம் சொல்லுவதாகவும் இருக்கிறது. When you forgive does not mean that you can always work together with that same person again. நாம் மன்னித்து விட்டோம் என்பதற்காக நாம் திரும்பவும் அவர்களோடு கூட எப்பொழுதும் தனிமையாகவே நாம் வேலை செய்ய வேண்டும் என்பது இல்லை. Because forgiveness is not reconciliation. ஏனென்றால் மன்னிப்பது என்பது திரும்ப சீர் பொருந்துவது ஒரு காரியமாக இல்லை. Reconciliation is when both the parties decide that they have done wrong and they are willing to work together. சீர் பொருந்துவது என்பது இரண்டு விதமான ஜனங்களும் ஒன்று சேர்ந்து தாங்கள் செய்த தவறை மன்னித்து ஒருவர் மன்னித்து ஒற்றுமையாக வேலை செய்வது. But forgiveness is, in Matthew chapter 18, Jesus teaches us about forgiveness, that if somebody has offended us, go to that person with one person, and if that person is not listening to you again, then go with a group of people. Jesus wants an accountability of people around us so that that harm is not done back to you again. நமக்கு ஒருத்தர் விரோதமாக பாவம் செய்தார் என்றால் அதை எப்படி அணுக வேண்டும் என்று மத்தேயு 18ஆம் அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஒருவர் நமக்கு விரோதமாக தவறு செய்து தீமை செய்தால் நாம் இன்னொருவரை கூட்டிக் கொண்டு அவரிடத்துல போய் நாம் பேச வேண்டும். அதற்கும் அந்த எதிர் நபர் ஒத்து வரவில்லை என்றால் நாம் இன்னொரு கூட்ட ஜனத்தை நாம் கூட்டிக் கொண்டு போய் அங்கு பேச வேண்டும். அதற்கு அவர் ஒத்து வரவில்லை என்றால் நாம் பிரிந்து செல்ல வேண்டும் என்பதை குறித்து நாம் மத்தேயு 18ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து சொல்லிக் கொடுக்கிறார். So you are always in a group of people whom you and the other person are accountable to when you are taking the step of forgiveness or reconciliation. மன்னிப்பதோ இல்லை சீர் பொருந்துவதை குறித்து நாம் இங்கே பார்க்கும் பொழுது நாம் ஒரு கூட்டமாக ஒரு சமுதாயமாக சேர்ந்து செயல்படுகிறதை குறித்து இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். And if that person reconciles, you both get together again and you work together. அந்த மனிதர் திரும்ப நம்மோடு ஒப்புரவாகி திரும்ப சீர் பொருந்து விட்டால் நாம் ஒற்றுமையாக இருக்கலாம் என்பதை. But if that person does not reconcile, you don't get together to that person in the same level.
அவர் திரும்ப நம்மளோடு கூட ஒப்புரவாகவில்லை என்றால் நம்ம அவரோடு கூட இணைந்து உழைக்க வேண்டும், செயல்பட வேண்டும் என்பது இல்லை. But you have forgiven that person from the bottom of your heart. ஆனாலும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை நாம் முழுமையாக மன்னித்திருக்கிறோம். What is forgiveness? மன்னிப்பு என்றால் என்ன? You relinquish the right to take revenge on somebody else. எனக்கு அவர் விரோதமாக செயல்பட வேண்டும் என்பதற்கான எல்லா உரிமையும் இருந்தாலும் நான் செயல்படாமல் இருப்பதுதான். Even if he is not reconciling, அவர் என்னோடு கூட ஒப்புரவாகவில்லை என்றால் I am not going to take revenge. நான் அவருக்கு விரோதமாக பழிவாங்கும் செயலில் I am not going to keep that grudge. எனக்குள்ளார அந்த கசப்பை வைத்துக் கொள்ள மாட்டேன். I am going to forgive that person. நான் அவரை முழுமையாக And மன்னிக்கிறேன். Jesus taught us, forgive us our debts இயேசு கிறிஸ்து சொல்கிறார், எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். as we have forgiven our debtors. நான் அடுத்தவர்களை எப்படி மன்னிக்கிறேனோ அதே போல ஆண்டவரே. How do we forgive? நாம் எப்படி மன்னிக்க முடியும்? We forgive looking at the cross of Calvary. நாம் எப்படி மன்னிக்க முடியும்? கல்வாரியில இயேசு கிறிஸ்து நமக்காக சிந்தின இரத்தத்தை பார்த்து நாம் மன்னிக்க முடியும். God has forgiven us while we were yet sinners. இயேசு கிறிஸ்து நாம் பாவிகளாக இருக்கும் பொழுதே நம்மை மன்னித்தார். He is not taking revenge on us. அவர் நமக்கு விரோதமாக பழிவாங்கும் செயலில் But ஈடுபடவில்லை. when we appropriate that forgiveness, we have been given that forgiveness. நாம் அந்த மன்னிப்பை நாம் எப்படி வாங்கிக் கொள்ளுகிறோமோ அதே போல பிறருக்கும் நாம் கொடுக்க முடியும். So when you are a child of God, you have received this lavish forgiveness from God. நீங்க தேவனுடைய பிள்ளைகளா இருக்கும் பொழுது இந்த அனாதியான இந்த காரியங்களை நாம் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்கிறோம். And as a child of God, you just got to reflect that forgiveness what you have received like a river coming and overflowing out of you to the people who have offended you. நம்முடைய ஜெபமாக இருக்க காரியமும் தேவனிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொண்ட அந்த மன்னிப்பு நம்மளிடத்திலிருந்து ஒரு நதியை போல ஓடி பிறருக்கும் அது சென்று அடைய வேண்டும் என்பதுதான். Are you able to forgive? உங்களால் பிறரை மன்னிக்க முடிகிறதா? Are you holding grudge with somebody? இல்ல கசப்பு இன்னும் வைத்துக் கொள்ள If you are really holding grudge with somebody and unable to forgive somebody, that really talks about that you need to get back to that salvation experience and appropriate the forgiveness Christ has done for you. இன்னும் அந்த கசப்பு அந்த பழிவாங்குற எண்ணம் இன்னும் உள்ளத்துல இருக்கிறது என்றால் நாம் இன்னும் ரட்சிக்கப்பட வேண்டும், இன்னும் ஆண்டவரோடு கூட ஒப்புரவாகி இன்னும் நெருக்கமாக வர வேண்டும் என்பதை நமக்கு நினைப்பூட்டுகிறது. Jesus Christ started a movement of forgiveness. Kingdom is a movement of forgiveness. இயேசு கிறிஸ்து ஒரு இயக்கத்தை ஆரம்பித்தார். அது தேவனுடைய ராஜ்யத்தினுடைய இயக்கம். அது ஒரு மன்னிக்க கூடிய ஒரு இயக்கமாக இருக்கிறது. And in Matthew chapter 6 verse 14 and 15 Jesus said, மத்தேயு 6 அதிகாரம் 14-15 இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லுகிறார், மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கும் மன்னிப்பார். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களையும் மன்னியாதிருப்பார். You see how Jesus is asking his disciples to pray? இயேசு கிறிஸ்து இங்க தம்முடைய சீஷர்கள் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கிறார் பாருங்க. He wants us to be fully participating in his kingdom plan on earth. இயேசு கிறிஸ்து நம்மளையும் அவருடைய ராஜ்யத்தினுடைய திட்டத்திலே நாம் பங்காக இருக்க வேண்டும் என்பதை நினைப்பூட்டுகிறார். Our Father in heaven. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே. And things that concerns the Father, your kingdom, your name, your will. பரலோகத்தில் இருக்கிற பிதாவே, அப்புறம் அவரை சுற்றி இருக்கிற காரியம், அவருடைய நாமம், உம்முடைய ராஜ்யம், உம்முடைய சித்தம். And then things that concerns God. God came into this world as loving his neighbor, loving his enemies. We were enemies of God, and then we become like that, and we pray to become like that. அதற்கு பிற்பாடு தேவன் இந்த உலகத்திலே மன்னிக்கிற ஒரு தேவனாக, அன்பு செலுத்துகிற ஒரு தேவனாக, பாவம் செய்த ஜனங்களையும் நேசிக்கக்கூடிய ஒரு தேவனாக இந்த உலகத்திலே நாம் வந்ததை பார்க்கிறோம். And he says that consider your bread as a daily gift. பிற்பாடு நமக்கு கிடைக்கிற தின ஆகாரமும் தேவனிடத்திலே வந்த ஈவு பரிசாக நாம் பார்க்க வேண்டும். And I will be forgiving like our Father in heaven is forgiving. பரலோகத்தில் இருக்கிற பிதா எப்படி என்னை மன்னிக்கிறாரோ அதே போல நான் பிறரையும் மன்னிப்பது என்பது. The last thing Jesus reminds us to pray is regarding temptation. கடைசியாக தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம் சோதனையை பற்றி. Matthew chapter 6 verse 13. மத்தேயு 6 அதிகாரம் 13வது வசனம். எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். Amen. Lead us not into temptation. இங்கு நாம் பார்க்கிறோம் எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் என்று ஜெபிக்கிறார்கள். Now this is a kingdom prayer that when you become a child of God, you will go through temptations in life. இது தேவராஜ்யத்தினுடைய ஜெபம். ஆனால் இயேசு கிறிஸ்துவினுடைய சீஷர்களாம் நாம் இருக்கும் பொழுது நாம் சோதனை வழியாக கடந்து செல்ல வேண்டிய காரியம் இருக்கும். You know, when Jesus says that when pray that you lead us not into temptation, does not mean that God is putting us into some test and temptation.
இங்க சோதனைக்கு உட்பட பண்ணாமல் என்று மக்கள் ஜெபிக்கிறதுனால இயேசு கிறிஸ்து தேவன் நம்மளை சோதனைக்கு வழியாக நடத்துகிறார் என்பது அல்ல. God will not tempt anybody. தேவன் யாரையும் சோதனைப்படுத்த மாட்டார். But if you are a child of God, ஆனால் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கும் பொழுது it's going to be difficult to walk in this world. இந்த உலகத்தில் நடப்பது என்பது சில The கஷ்டமான world காரியம். and its forces will come against us. இந்த உலக காரியங்கள் நமக்கு விரோதமாக எழும்பும். And we will get into difficult tests. நாமும் கஷ்டமான சில சோதனைக்கு உள்ளாக நாம் செல்ல வேண்டிய காரியம் இருக்கும். Expect it to be very difficult. அது ரொம்ப கடினமாக இருக்கும் என்பதையும் நீங்கள் எதிர்பாருங்கள். Expect temptation. சோதனையை எதிர்பாருங்கள். Is Jesus leading us into temptation? இயேசு கிறிஸ்து நம்மளை சோதனைக்குள்ளாக நடத்துகிறாரா? No. இல்லவே இல்லை. But if our master Jesus has gone through temptation, we will also be tested. நம்முடைய தலைவர் இயேசு கிறிஸ்துவே அந்த சோதனை வழியாக கடந்து சென்றார் என்றால் நாமும் செல்ல வேண்டிய காரியம். Look at the two stories in the Bible when Jesus was tested. இந்த இரண்டு கதைகள் இயேசு கிறிஸ்து எப்படி சோதனையை மேற்கொண்டார் என்பதை நாம் பார்க்க One முடியும். in the beginning of his ministry, 40 days in the wilderness, Jesus was tested. முதலாவதாக இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பிக்கும் முன்பாக 40 நாட்கள் அந்த வனாந்தரத்திலே சோதிக்கப்பட்டதை பற்றியும், And one in the garden, Jesus was tested. இரண்டாவதாக கெத்செமனே தோட்டத்திலே இயேசு கிறிஸ்து சோதிக்கப்பட்டதை பற்றியும் நாம் பார்க்க முடியும். Severe tests. கடுமையான சோதனை. And Jesus was tempted with many things. Especially the devil comes and misquotes the scripture and tempts and tests Jesus, but he came out to be triumphant. ரொம்ப கடினமான சோதனைகள். ஏன்னா பிசாசு என்பவன் கர்த்தருடைய வசனத்தை வேதத்தையே வசனங்களை புரட்டி கூட இயேசு கிறிஸ்துவை சோதிக்க ட்ரை பண்ணா. ஆனாலும் இயேசு கிறிஸ்து அதன் மத்தியில் இருந்து வெற்றியாக வெளியே வந்தார். And before the cross, he was tempted. சிலுவைக்கு முன்பாகவும் அவர் சோதிக்கப்பட்டார். He did not want to take that cross. அந்த சிலுவையை எடுத்துக்கொள்ள அவருக்கு விருப்பம் இல்லாத. He is praying, Father, if it is possible, take this cup away from me. பிதாவே உம்முடைய சித்தமாய் இருந்தால் இந்த பாத்திரம் என்னை விட்டு விலகுவதாக என்று கூட ஜெபித்தார். Tests are difficult. சோதனை என்பது கடினம்தான். Temptations are painful. சோதனை என்பது கடினமான ஒரு விஷயம். But look at Jesus' prayer. ஆனால் இயேசு கிறிஸ்துவினுடைய ஜெபத்தை, Father, not my will, but your will be done. பிதாவே என்னுடைய சித்தம் அல்ல உம்முடைய சித்தமே என்பதாக. So God will give you the grace to overcome every temptation and the test that you face in your Christian life. தேவன் நமக்கு தேவையான எல்லா கிருபைகளையும் தந்து இந்த சோதனையிலிருந்து மீண்டு ஜெயிக்கும்படியான வழியை நமக்கு தேவன் காட்டுவார். And Jesus went through that. இயேசு கிறிஸ்து அதன் ஊடாக நடந்து போனார். And Jesus acknowledges that we need to be reminded that following Jesus every day is hard and great tests and trials will come our way. இயேசு கிறிஸ்து நமக்கு நினைப்பூட்டுகிற ஒரு காரியம், அவருக்கு பின்பற்றி நாம் செல்லும் பொழுது நம்முடைய அனுதின வாழ்க்கையில தினமும் சோதனை வழியாக நாம் கடந்து செல்ல வேண்டிய சூழ்நிலைகள் வரும் என்பது. And Jesus reminds us that they are not signs that the Father has abandoned us. They are actually paradoxically the signs that the Father is with us when we go through tests and temptations in life. நாம் இந்த சோதனைகள் வழியாக நாம் நடந்து செல்லும் பொழுது அது நமக்கு தேவன் நம்மளை விட்டு பிரிந்து போய்விட்டார் என்பதன் அடையாளம் அல்ல, மாறாக தேவன் நம்மோடு கூட நெருங்கி இருக்கிறார் என்பதன் அடையாளமாக இருக்கிறது. Like the Father delivered Jesus, our Father will deliver us. எப்படி இயேசு கிறிஸ்துவினுடைய பிதா இயேசு கிறிஸ்துவை அந்த சோதனையிலிருந்து விடுதலை செய்தாரோ அதே போல நமக்கும் அவர் விடுதலையை கொடுப்பார். But sometimes it may be giving up their own life that included Jesus and most of his disciples. ஆனா சில நேரங்களிலே இயேசு கிறிஸ்துவை போல தங்களுடைய ஜீவனையே கொடுப்பதான ஒரு காரியமாக கூட இருக்கலாம். Friends, this is the Lord's prayer. நண்பர்களே, இதுதான் தேவனுடைய ஜெபமாக. He gave it as a gift for us to pray. அது நமக்கு ஒரு ஈவாக பரிசாக நமக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுக்கிற. Are our prayers anywhere close to this prayer? நம்முடைய ஜெபங்கள் இந்த மாதிரி ஜெபத்திற்கு எங்கேயாவது பக்கத்துலயாவது இருக்கிறதா? And we are supposed to translate this prayer in light of every circumstances that we face on a day-to-day basis in our lives. நம்மளுடைய அனுதின தேவைகள் அனுதின வாழ்க்கையினுடைய ஜெபமும் இந்த ஜெபத்திற்கு ஒத்த மாதிரியான ஒரு ஜெபமாக இருக்க வேண்டும். 3 aspects. 3 காரியங்கள். Address to God the Father of Jesus Christ, the unique God. முதலாவதாக தேவன் பரலோகத்தில் இருக்கிற பிதா இயேசு கிறிஸ்துவினுடைய பிதாவை நோக்கி ஜெபிக்கிற ஒரு காரியம். And our prayer has to be about the things that concerns God, his kingdom. நம்முடைய ஜெபம் அவரை சுற்றி இருக்கிற காரியங்களாக இருக்க வேண்டும், அதாவது தேவனுடைய ராஜ்யம். And thirdly, our prayer has to regard the community, about the daily bread, daily forgiveness of rendering forgiveness to others who have hurt us, and also asking God his grace for the tests and temptations in our day-to-day lives. மூன்றாவதாக சமுதாயம், நம்மளை சுற்றி இருக்கிற மக்களுக்குரிய காரியம், அதாவது தின ஆகாரம், மன்னிக்கிறது மற்றும்
சோதனையிலிருந்து நாம் மீண்டு ஜெயிக்கக்கூடிய தேவனுடைய கிருபையும் அவருடைய பிரசன்னத்திற்காக நாம் ஜெபிப்பதுதான். How is your prayer life? உங்களுடைய ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கிறது? Is your prayer somewhere close to this prayer? உங்களுடைய ஜெபங்கள் இந்த ஜெபத்திற்கு ஒத்ததாக ஒரு இருக்கிறதா? Is your prayer only request and wants in the presence of God? அல்லது உங்கள் ஜெபம் வெறும் விண்ணப்பம் வேண்டுதல் மாத்திரமாக இருக்கிறதா? Are you concerned about others in the community? உங்களை சுற்றி இருக்கிற மக்களை குறித்து உங்களுடைய ஜெபம் கரிசனையாக இருக்கிறதா? You are a child of God, but has generosity hit you? நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் தான், ஆனாலும் உதாரத்துவம் உங்களை தொட்டிருக்கிறதா? Are you able to share your resources with others? உங்களால உங்கள் கிட்ட இருக்கிற காரியங்களை பிறரோடு கூட பகிர்ந்து கொடுக்க முடிகிறதா? Are you able to forgive others like the way Jesus forgave us? உங்களால மற்றவர்களை இயேசு கிறிஸ்து நம்மளை மன்னித்தது போல நீங்களும் உங்களை பிறரை மன்னிக்க முடிகிறதா? Are you able to experience the fullness of the freedom that Christ has achieved for us on the cross of Calvary? இயேசு கிறிஸ்து நமக்காக முழுமையாக அந்த சுதந்திரத்தை நமக்காக கொடுத்ததை போல உங்களால அதை சுதந்திரிக்க முடிகிறதா? Are you going through any test in your life? உங்கள் வாழ்க்கையில சோதனைக்குட்களாக போகிறீர்களா? And are you committing those tests into the hands of God? அந்த சோதனைகளை தேவனுடைய கரத்திலே நீங்கள் கொடுக்கிறீர்களா? Let us commit ourselves into the hands of God. நாம் நம்மளை தேவனுடைய கரத்திலே ஒப்புக் கொடுப்போம். Jesus is inviting us through the scripture to pray like this. இயேசு கிறிஸ்து நம்மளை இந்த ஜெபத் மூலமாக நாம் ஜெபிக்க வேண்டும் என்று நம்மளை அழைக்கிறார். Put every circumstances that you're going through in light of this prayer and pray to God. உங்களுடைய எல்லா சூழ்நிலைகளையும் இந்த ஜெபத்தின் மூலமாக நாம் கர்த்தருடைய பாதத்திலே அவருடைய கரத்திலே நாம் ஒப்புக் கொடுப்போம். And it's my prayer that you will be able to pray like this and be a part of what God is doing in and through our lives this age for his kingdom, for his glory. என்னுடைய ஜெபமும் உங்களுடைய ஜெபம் இதே போல கர்த்தரை நோக்கி இந்த ஜெபம் போல உங்களுடைய எல்லா காரியங்களும் தேவனுடைய பாதத்திலே வந்து அவர் உங்களுக்காக வைத்திருக்கிற அந்த திட்டம் நோக்கம் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கப்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஜெபமாக இருக்கிறது. Let us pray. நாம் ஜெபிப்போமாக. Our loving heavenly Father, எங்களை நேசிக்கிற பிதாவே, thank you for ministering to us through your word. எங்களோடு கூட பேசினுடைய வார்த்தைகளுக்காக நன்றி. Thank you for teaching us about prayer. இந்த ஜெபத்தை குறித்து எங்களோடு கூட கற்றுக் கொடுத்ததற்காக நன்றி. Many times our prayers are all our needs and wants and our mistakes and sorries. அநேக நேரங்களில் எங்களுடைய ஜெபங்களுடைய தேவைகள், எங்களுடைய ஆசீர்வாதங்கள், எங்களுடைய பாவத்திற்கான மன்னிப்பாகவே இருக்கிறது. And we know that you listen to our petitions and everything. எங்களுக்கு நிச்சயமாக தெரியும், நாங்கள் கேட்கிற காரியங்களுக்கும் எங்களோட மன்னிப்புக்காகவும் நீங்க நிச்சயம் காது கொடுத்து கேட்கிறீர்கள் என்று எங்களுக்கு தெரியும். But give us a heart to align ourselves with the prayer of Jesus Christ. ஆனாலும் எங்களுடைய ஜெபங்கள் இயேசு கிறிஸ்து எங்களுக்கு கற்றுக் கொடுத்த அந்த ஜெபத்திற்கு ஒத்ததாக இருக்க வேண்டும் என்பதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். Our Father in heaven, பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, hallowed be your name. உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. Your kingdom come. உம்முடைய ராஜ்யம் வருவதாக. Your will be done. உம்முடைய சித்தம் செயல்படுவதாக. On earth as it is in heaven. பரலோக மண்டலத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. Give us today our daily bread. எங்களுடைய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். Forgive us our debts as we have forgiven our debtors. எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும், பிறருக்கு நாங்கள் கடன்களை மன்னித்தது போல. Lead us not into temptation, but deliver us from the evil one. எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். Lord, enable us to pray like this. ஆண்டவரே, இப்படி நாங்கள் ஜெபிக்க எங்களுக்கு உதவி செய்யும். Forgive us from all our selfish kind of prayers. சுயநலமான ஜெபங்களிலிருந்து எங்களை மன்னியும். I pray that our prayer life will go to the next level with this understanding. ஆண்டவரே, அடுத்த பரிமாணத்திற்கு எங்களுடைய ஜெபங்கள் வளர வேண்டும் என்று நாங்கள் Pronounce your blessings upon your people. உம்முடைய ஆசீர்வாதங்களை ஜனங்களுக்கு நாங்கள் சொல்லுவோம். Give us a blessed week. ஒரு அருமையான ஒரு ஆசீர்வாதமான வாரத்தை. Anybody is in need, I pray your healing, your comfort, your deliverance upon their lives. தேவைகள் இருக்கிற எல்லாருக்காகவும், சுக வீணத்தில் இருக்கிற எல்லாருக்காகவும் உம்முடைய பிரசன்னம், உம்முடைய சுகம் அவர்களுக்கு அருள வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். Thank you for hearing our prayer. உம்முடைய ஜெபத்தை கேட்டதற்காக நன்றி. All glory and honor belongs to you. எல்லா மகிமையும் எல்லா துதியும் உமக்கு ஒருவருக்கே செலுத்துவதாக. In Jesus name we pray. இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபிக்கிறோம். Amen. ஆமென்.